21ஆம் தேதி நீதிபதிகள் புத்தகம் 11வது அதிகாரம் 29 39 வசனங்கள். இக்காயத நீதி தலைவர் அமோனியரை வெற்றி கொண்டு திரும்பினால் யார் முதல் வருகிறாரோ அவரை நான் பலியாக கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டு அப்படியே நான் இதை வேண்டிக் கொள்கிறதை 31 அவரிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் போது யார் என்னை சந்திக்க வீட்டு வாயில் புறப்பட்டு வருகிறாரோ பெரியவர்கள் அவளை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன் என்றார். அப்போது அவள் மகள் தான் வருகிறாள். அதை மகள் சொல்ல அவளும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தன்னை தயாரித்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தி வந்த பிறகு அவர் சொன்னபடியே பலியாக விட்டு கொடுக்கிறார். முயற்சியை செய்தார் என்று 39 வசனத்தில் பார்த்தோம். உண்மையிலே அந்த அளவுக்கு அவர்கள் தான் கொடுத்த வாக்குறுதியை மாறாதவர்களாக பலிய பிள்ளை கூட பலியாக கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கடவுள் தன்னுடைய மகனையும் பலியாக கொடுத்து நீங்கள் பலி கொடுக்க தேவையில்லை, நீங்கள் வாழ வேண்டும், உங்களுக்காக என்னுடைய மகனை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கொடுத்தார். எப்படித்தான் தன்னுடைய மகனை பலியாக முயற்சியாக விட்டு கொடுத்தாரோ பிதாவாகிய தேவனும் தன்னுடைய மகனை நமக்காக பலியாக விட்டு கொடுத்து நாம் யாரும் பலியாக தேவையில்லை. எப்படி ஆகலாம் தன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி 22வது தொடக்கம் 14வது சென்று பார்த்து தனக்காக மகனை பலியை கொடுத்து நம்ம எல்லாம் மீட்டுக் கொண்டார். சுவாசமே கனவில் வாழ்வு பெறுவோம் என்பதை யோவான் 3:15-14 பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்கள் இவன் அந்த அளவுக்கு நம்மை அன்புக்கு வந்திருப்பார். இந்த இயற்கையோருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் நல்ல ஆண்டவரை ஏற்றும் இன்று மாறாதவர் உடைய கிருபைகள் இன்று மாற்கொள்வதாக நீ வாழ்வு தருகிறேன். உடைய கிருபைகளை ஆட்கொள்வதை இயேசுவின் நாமத்தில்